தலைவர்களே, தற்போது அரிசி விலை ஒரு கிலோவுக்கு 20 ரூபா உயர்ந்திருக்கின்றது. சர்க்கரை விலை ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்கின்றது. மஞ்சள் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்கிது. மிளகாய் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்தது தேர்தலுக்கு முன்பு. இந்த ஆட்சி வந்த பிறகு தற்போது விலை 300 ரூபாய்க்கு விற்கிது. வெல்லம் ஒரு கிலோ 55 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 75 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல் புளி ஒரு கிலோ 180 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. பருப்பு வகையிலும் கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இப்போ வறட்சி நிலவி கொண்டிருக்கின்றது. ஆந்திராவிலிருந்து நமக்கு அரிசி கிடைக்கும், அங்கேயும் வறட்சி இருக்கின்ற காரணத்தில் அங்கே வருகின்ற அரிசியுடைய வரவும் குறைஞ்சி போச்சு. அரசாங்கம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலை ஏற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுக்கப்படும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். அதை போல இந்த அரசும் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமாக உறுப்பினர்கள் கவனத்தை ஈர்த்துட்டு உட்காரணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் உபயோகம் செய்யக்கூடிய அந்த அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான விலைவாசி, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைவாசி சமீப காலமாக 30 மடங்கிலிருந்து 30% 40% வரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரிசி, பருப்பு, வெங்காயம், புளி போன்றவெல்லாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு பொருள் இல்லைனா கூட இன்னொரு பொருள், இப்போ புளினா ரசம் மட்டுமே வச்சு கூட சாப்பிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட போது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் உணவு துறையின் மூலமாகவும் வெளி மாநிலங்களிலிருந்து அதை பெறப்பட்டு மலிவு விலையில் ரேஷன் கடையின் மூலமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த அரசு எப்படி கடந்த காலங்களில் பொங்கலுக்கெல்லாம் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க. பொங்கலுக்கெல்லாம் தொகுப்பு வழங்குவது போல இன்றைக்கு இந்த விலைவாசி சரியாகின்ற வரை பிற மாநிலங்களிலிருந்து அதை கொள்முதல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புகளாக வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா பெரிஷபிள் கூட்ஸ் பட முடியாது. நான் பெரிஷபிள் கூட்ஸ் பருப்பு எல்லாம் பதுக்குறாங்க. அதை பதுக்கக்கூடிய சூழ்நிலையும் அரசு கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். முனைவர் தாரகை கத்பட் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக ஏறிவிட்டாலும் இன்றைக்கு நம்மளுடைய அரசாங்கம் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து இருப்பது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். இந்த முன்னால் நம்ம ஒவ்வொரு பண்டிகை, அதாவது பொங்கல் இப்படிப்பட்ட டைமில் தொகுப்பா இந்த கிராசரி திங்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி மந்த்லி இந்த கிராசரி திங்ஸ் எல்லாத்தையுமே ரேஷன் ஷாப் வழியா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கான அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன். மிகு பேரவை தலைவர் அவர்களே, சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் அரிசி, பருப்பு, சர்க்கரை, காய்கறிகள் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கரும்பு 30 லட்சம் டன் எத்தினாலுக்கு அனுப்பப்படுவதால் இன்றைக்கு சர்க்கரை விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோ சர்க்கரை 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போல எரிவாயு உருளை உயர்ந்திருப்பதால் சாதாரண டீ கடைகளில், தெருவோர கடைகளில் கூட 10 ரூபாய் விற்ற டீ இன்றைக்கு 15 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல பொன்னி அரிசி 65 ரூபாய்ந்து 80 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. உளுந்தம்பருப்பு 120 ரூபாய்ந்து 150 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. கடலைப்பருப்பு 80 ரூபாய்ந்து 100 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. தனியா 160 ரூபாய்ந்து 250 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. ஆகவே அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் நம்முடைய அரசு பொது விநியோக முறையின் சார்பாக வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி, அதே போல தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதால்
பொதுமக்களுக்கு எளிதாக குறைந்த விலையிலே பொது விநியோக முறையின் சார்பாக நம்முடைய அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் என்பது வெளி மார்க்கெட்டிலே பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை நம்முடைய அரசாங்கம் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்கின்ற நேரத்திலே இது போன்ற பொருட்களை எல்லாம் பதுக்கி வைப்பதும் பொருட்களுடைய விலை என்பது சாதாரணமாக உயர்வதும் இயல்பு. எனவே தமிழகத்திலே அப்படிப்பட்ட பதுக்கி வைக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, அது தடுக்கப்பட வேண்டும். இன்னொரு புறத்திலே இன்றைக்கு பொதுமக்கள் அத்தியாவசியமாக பயன்படுத்துகின்ற, சாதாரணப்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற அரிசி, சீனி போன்ற பொருட்கள் ரேஷன் கடையிலே இன்றைக்கு வழங்கினாலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை ரேஷன் கடை மூலமாக நிச்சயமாக வழங்கினால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் என்பது, சாதாரணப்பட்ட மக்கள் என்பது நல்ல முறையிலே வாழ முடியும் என்ற முறையிலே அதை அந்த அரசு என்பது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கவனத்தில் இருக்கின்றேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே,